ஹாய் ஸ்வீட்டீஸ், வெல்கம் டு செல்விஸ் கிச்சன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பார்க்கலாமா? சண்டேனாலே நான்வெஜ் தான். அதனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரியாணியும் சில்லி சிக்கனும். ஸோ நாங்கள் பிரியாணி எப்படி எங்களோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறோன்றதை நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஒரு 5 வெங்காயம், 4 தக்காளி, கேஷ்யூ, கிரேப்ஸு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லிலாம் நான் அரைச்சி வச்சுருப்பேன். புதினாவும் கொத்தமல்லியும் நான் அரைச்சிடுவேன். நான் எப்போவுமே கீயும் ஊற்றுவோம், எண்ணெயும் ஊற்றுவோம். அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். அது கூட நம்ம ஸ்பைசஸான அந்த ஸ்டார் பூ, பட்டை, இலை எல்லாமே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, முந்திரி, கிரேப்ஸு, ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்பேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்பேன். அதில் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுவேன். தக்காளியும் நல்லா தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகிற ஸ்டேஜ், மிக்ஸ் நல்லா ஆகணும் அப்படின்றதுக்காக நல்லா உப்பு போட்டுப்பேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொத்தமல்லியும் புதினாவும் அப்படியே போட்டால் குழந்தைங்க அதை டிஸ்டர்ப் ஆகுதுன்னு எடுத்துடுறாங்க. ஸோ அதை கிரைண்ட் பண்ணி அதை போட்டுப்பேன். இப்போ எல்லாமே அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் இதில் கேர்டு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடுவேன். கேர்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்கெட் பிரிஞ்சி மசாலா, பிரியாணி மசாலா ஃபுல்லாகவே போட்டுருவேன். நல்லா எல்லாத்தையும் நல்லா அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் க்ளீன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம்ல சிக்கன், அந்த சிக்கனை இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்டவ்வில் அது ஏன்னா நம்மளுக்கு அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வரும்ல, ஸோ அதனால் ஸ்டவ்வில் அப்படியே வச்சு குக் பண்ண வச்சுருவேன். அதுக்கு முன்னாடி சைட் கேப்பில் தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலான்னு நான் சீக்கிரமாக ஏர்லியராக ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் டிலே பண்ண குழந்தைங்க பசியில் வெயிட் பண்ணுவாங்கள்ல, அதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் போட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி, 1 கிளாஸ் அரிசினா 3 டம்ளர் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம் நம்ம. அந்த அளவுக்கு நான் ஊற்றி மிக்ஸ் பண்ணிச்சிட்டேன். அது எனர்ஜி எனக்கு வேணும்ல, அதனால் சைடு கேப்பில் யாருக்கும் தெரியாமல் லெமன் ஜூஸ் வேறு போட்டு குடிச்சிட்டேன். நான் கேர்டும் இதுக்கு ஊற்றியிருக்கேன், லெமனும் போட்டிருக்கேன் பிரியாணிக்கு. லாஸ்ட்டில் மேலே அந்த கலர்ஃபுல்லாக ஸ்டஃபிங்ஸ் கொடுக்கறதுக்காக நான் புதினா போட்டிருக்கேன். நல்லா குக்கரில் விசில் வைக்கிறதே நான் எப்படி வைப்பேன்னா, கீழே தம் வச்சு தான் வைப்பேன். சரி, அது ஒரு சைடு குக்கரில் விசில் வரட்டும், நம்ம சில்லி ரெடி பண்ணிடலாமா? சில்லி 65 மசாலா, தயிர், லெமனு எல்லாம் உப்பு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு சைடு ஊற வச்சிடலாம். ஏன்னா அது ஊற வச்சதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும். இப்போ விசில்லாம் நல்லா ஆவி பறக்க பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்தது பிரியாணி. ஓப்பன் பண்ணி பார்க்கவே அது நல்லா உதிரியாக. ஸோ பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் சில்லி ரெடி ஆனால் தானே சாப்பிட முடியும். அதனால் அதையும் ஒரு சைடு ரெடி பண்ணியாச்சு. இப்போது அதை நல்லா வெந்து எடுத்தாச்சா. வெந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரே டேஸ்ட்டு. நான் ஆர்வமாக இருக்கிறத விட வீட்டில் இருக்க குட்டீஸு சண்டேனால அவங்களுக்கு பிரியாணி எல்லாம் இருந்தால் தானே சாப்பிடுவாங்க. அதனால் சில்லி ரெடியானோன்னா அவங்களுக்கு ஆனியன் ஸ்டஃபிங்கோடு எல்லாம் வச்சாச்சு. இப்போ பாருங்கள் எங்கள் பிரியாணி எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தான் சாப்பிட்ணும். பிரியாணி, தயிர் பச்சடி, அதில் உள்ள பீஸ் எல்லாம் வச்சு அப்படி சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.